ஜெபம் செய்வோம். நம் யாவரும் எழுந்து நின்று கிருபைக்காக இந்த நாளின் புதிய கிருபைகளால் தேவனை நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனுதினமும் புது கிருபையால் எங்களை நிரப்புகிற தேவன், இந்த கிருபையால் எங்களை இந்த நாளிலும் பலப்படுத்துவீராக. இந்த நாளிலும் உமது கிருபையின் ஆவியை எங்கள் மீது ஊற்றுவீராக. அளவில்லாத கிருபைகளை ஊற்றுகிற தேவன், கிருபையின் ஆவினால் எங்களை நிரம்பி வழிய செய்கிற தேவன், விசேஷித்த கிருபைகளை எங்கள் ஒவ்வொரு மீதும் தருகிறவர். இந்த நாளுக்குரிய கிருபைகளால் எங்கள் எல்லாரையும் திருப்தியாக்குவீராக. எங்கள் குடும்பத்தை தாங்கி தப்பவித்து கிருபையால் நடத்தி வந்த தேவன், இன்னையும் எங்கள் உமது கிருபையால் நிரப்புவீராக. புது புது கிருபையால் எங்களை அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நிர்மூலமாகாது எங்களை காக்கிற தேவ கிருபை, நீதிமானாய் மாற்றுகிற தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று கேட்பாண்டவரே. தாகமுள்ள எங்கள் மீது உமது கிருபையால் நிரப்புங்க. வெறுமையாய் எங்களை அனுப்பி விடாதிருப்பீராக. ஆண்டவரே, காலையிலே ஒரு சமூகத்தில் வந்து ஆகாரத்திற்காய் காத்திருக்கிற எங்கள் மீது ஆண்டவரே, அந்த வான மன்னாவினால் கிருபையின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, வெறுமையாய் நாங்கள் போகாதபடி மோசேயின் ஜெபத்தை போல நாங்கள் திருப்தியாய் அதை புசிக்கத்தக்கதாக, ஆண்டவரே, திருப்தியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை உமது கிருபையால் இந்த நாளில் நிரப்புங்க. இந்த ஆராதனையில் நிரப்புங்க. உமது கிருபை அளவற்ற கிருபையால் நிரப்பப்பட தேவரே எங்களுக்கு உதவி செய்திருளுங்க. இந்த கிருபை எங்களை நிரப்பி வழியிட்டோம், நிரம்ப செய்யட்டும். கிருபை பெற்றவர்களாய் திரும்பி செல்ல மரியாதை பெற்ற வார்த்தையின்படி, கிருபை பெற்றவர்களே வாழ்க என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை கிருபை நிறைந்தவர்களாக நாங்கள் திரும்பி செல்லணும். தேவ பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாய் நிரப்பட்டும். திருப்தியாக நாங்கள் கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா. யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா. யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா. செய்யக்கூடாது. அந்த பூரண கிருபையை, சம்பூரணமான கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் கிருபை நிரம்பி இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக பாடல் தாளிலே 7வது பாடலை பாடுவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே. பாடல் தாளிலே 7வது பாடல். கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னீசரிலே அகமகிழே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னீசரிலே அகமகிழே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராய் திவ்ய பாதையிலே ஆருயிரன்பராய் எங்களுடனே திவ்ய பாதையிலே சுவரன் அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காட்டுவரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காட்டுவரே. கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னீசரிலே
எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமாய். காத்தனரே கர்த்தயமை கருணையினால் துய சேவை செய்ய. காத்தனரே கர்த்தயமை கருணையினால் துய சேவை செய்ய. கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சித்தை நிறுத்தினார் அவர் சுடராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய். கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன் நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன் நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனமாற்றியும் அவருடன் வாழும் என்றழைக்கின்றாரே வாரும் என்றே. ஆவியும் மனமாற்றியும் அவருடன் வாழும் என்றழைக்கிறாரே வாரும் என்றே. சீயோனை நீ பாருடகாய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். சீயோனை நீ பாருடகாய் நாயகன் இயேசுதான் வெளிப்படுவார். கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். இயேசுவல்லால் சார்ந்திடவோம் இகமதி வேறென காருமில்லை.
சம்பூர்ணமான கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தாகத்தோடு இருக்கிறோம். உண்மை இல்லாமல் இவ்வுலகில் எங்களுக்கு ஆதரவில்லை. உண்மை இல்லாமல் இந்த உலகத்திலே எங்களை வழி நடத்த நடவே ஒன்றும் இல்லை. நீரே உமது கிருபையால் எங்களை வழி நடத்துகிறவர். உமது கிருபையால் எங்களை தப்புவிக்கிற தேவன். பூரண கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த பிரசனத்தில் காத்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மீதும் பூரண கிருபையால் ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கி அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவன், உன்னதமான தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், எங்களை உமது கிருபையால் நிரப்பும்படி உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர், எங்கள் நீதிமன்றங்களாய் மாற்றுகிற தேவன், பாவி என்று எங்களை கடிந்து கொள்ளாதவர், தள்ளாத தேவன், எங்கள் நிர்மூலமாக எங்களை உமது கிருபையால் காக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தினவர், கிருபையால் எங்களை தப்ப வைத்த தேவன், சகலவித கிருபையால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் போகிற இடங்கள், கையின் பிரயாசத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலையும் கிருபை பொருந்தினவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உமது கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கிருபை பொருந்தினவர்கள் நாங்கள் இருக்கட்டும். கிருபை பொருந்தின வார்த்தை எங்கள் மத்தியில் இப்போது வெளிப்படுவதாக. கிருபையால் எங்கள் நிரப்பி வழி நடத்துங்க. இன்னும் நாங்கள் உங்கள் தரிசனத்தில் மூழ்கவும், இன்னும் ஒரு கிருபையால் நிரப்பப்படுவதை உதவி செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கிருபையை குறித்து தியானிக்கும்படி, அவனுடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படியும் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உங்கள் ஒருவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் மெய்யாகவே தமது பூரண கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. கிருபையால் என்பது ஈவால் நமக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறார். நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய நியாயங்கள் அல்ல, ஈவால் நமக்கு இந்த கிருபையை தந்து தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்விதமாய் தொடர்ந்து நம்மை இந்த மாதம் முழுவதும் தேவன் நடத்துவாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10. நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தியதாய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடலுவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தான் இந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் இருக்கிறது. நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை இதற்கு பின்பதாக சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு முன்பகுதியிலே தான் ஒரு கிருபை பொருந்தின ஒரு அனுபவம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே நமக்கு இந்த கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உலகத்தில், இந்த பிரயாணத்தில் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று வார்த்தை சொல்கிறது. ஆகவே சகலவித கிருபையால் நம்மை தேவன் நிரப்புவார். எல்லாத்திற்கும் கிருபை வேண்டுவதற்கிறது. நீதிமானாக்குவதற்கு ஒரு கிருபை, ஆபத்திலே நம்மை காப்பதற்கு ஒரு கிருபை, பதவிகளிலே நாம் செல்வதற்கு ஒரு கிருபை, வேலை ஸ்தலத்திலே நாம் தெரிந்திருக்கப்பட ஒரு கிருபை, இப்படியாக நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு ஒரு கிருபை, குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு கிருபை, பிள்ளைகளை நடத்த ஒரு கிருபை, இப்படியே அநேக கிருபைகள் நமக்கு வேண்டுவது இருக்கிறது. ஆகவேதான் இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. ஒரு அழைப்பு நமக்கு இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிற நம்மை தேவன் சகலவித கிருபையாலும் நிரப்ப வேண்டும். சகலவித கிருபை நம்மை நிரப்புகிற போது ஒவ்வொரு நாளும் நம் ஆசீர்வாதத்தை, இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டபடி சில காரியங்களில் கர்த்தர் நம்மை சீர்படுத்தி, சில காரியங்களில் நம்மை ஸ்திரப்படுத்தி, சில காரியங்களில் நம்மை பலப்படுத்தி, சிலவைகளில் நம்மை நிலைநிறுத்தி, இவ்விதமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சகலவித கிருபையை சுதந்திரிக்கிறவர்களுக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 43ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:43ஆம் வசனம். தேவாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத
யூத மார்க்கம் அமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். பாருங்கள், இதிலே பவுலும் பர்னபாவும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டு கிருபையிலே அவர்கள் நடந்து கொண்டவர்கள். இவருக்காக ஊழியத்திலே கிருபையால் இவர்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு வந்தவர்கள். தொடர்ந்து வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். கிருபையிலே நிலை கொண்டிருக்கிற பவுலும் பர்னபாவும் உபதேசம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொருவரையும் சொல்லுகிற காரியம், தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருங்கள், நிலைத்திருங்கள், கிருபையிலே நிலை கொண்டிருங்கள் என்று எல்லாருக்கும் அங்கே புத்தி சொன்னார்கள். ஜெப ஆலயத்திலே கூடின சபை கலைந்து போனது. ஆனாலும் இந்த யூதரிலும் யூத மார்க்க அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் எல்லாரும் சிலர் பின்பற்றினார்கள். எல்லாருக்கும் அவர் சொன்ன காரியம், கிறிஸ்துவை பின்பற்றும்படி தெரிந்து கொண்டவர் அழைக்கப்பட்ட அவர்களுக்கு சொன்னப்பட்ட காரியம், கிருபையிலே நிலைத்திருங்கள், தேவ கிருபையிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அவர்கள் சொன்னார். அவர்கள் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 முதல் வசனம். பாருங்கள், இப்படிதான் தன்னை வெளிப்படுத்தினார். பவுலும் பர்னபாவும் கிருபையிலே நிலைத்திருந்தார்கள். கிருபையால் அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். அதனால முன்மாதிரியை காண்பித்து அவர் தன்னையே முன்மாதிரியை வைத்து சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், கிருபையிலே நிலைத்திருங்கள் என்று அவர் தன்னையே முன்மாதிரியாக காண்பிக்கிறார். அதனால் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனம், இவர்கள் எல்லாரும் கிருபை பொருந்தின இது பவுலையும் பர்னபாவையும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். அவர்களுக்கு பின்னாக வர ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கிருபை பொருந்தினவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள் சகலவித கிருபை இருந்தது. ஆகவே எல்லாரும் பின்பற்ற ஆரம்பித்த உடனே இவர்கள் சொன்னார்கள், நீங்களும் என்ன செய்யுங்கள், கிருபையிலே நிலை கொண்டு, நாங்கள் எப்படி இருக்கிறோமோ, கிறிஸ்துவுக்குள் எப்படி நாங்கள் நிலைத்திருக்கிறோமோ அதே போல நீங்களும் நிலைத்திருங்கள். நம்ம கிருபையிலே நிலைத்திருந்தால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவாங்க. ஏற்கனவே நான் சொன்னபடி கிருபையிலே மாத்திரம் ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது. அதுல மாத்திரம் நமக்கு வறுமை வந்து விடக்கூடாது. ஒரு கிருபையில குறைவுகளே இல்லாமல் எப்போதும் கிருபை நமக்கு நிறைவா இருக்க வேண்டும். இவர்கள் நிறைந்திருந்தார்கள். என்ன அநேகர் கூடினார்கள், புத்தி சொன்னார்கள், நிலை கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன? அடுத்த வசனத்தை பாருங்கள். 44 அப்போஸ்தலர் 13:44. இவர்கள் ஒரு ஓய்வு நாளிலே சொல்லுகிறார்கள், கிருபையிலே நிலைத்திருங்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார். எல்லாருக்குள்ள இப்ப கிருபையின் மேல ஒரு வாஞ்சை, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சை வந்து விட்டது. திரள் ஜனங்கள் கூடி வந்து விட்டார்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள, இந்த கிருபையை உணர்ந்து கொள்ளும்படி, அவர்களும் கிருபை பெற்றவர்களை மாறும்படி திரள் கூட்ட ஜனங்கள், பட்டணத்தார் கொஞ்சம் குறைய பட்டணத்தார் எல்லாரும் வந்து விட்டார்கள். அடுத்த வசனத்திலே பாருங்கள், இது நிமித்தம் நடந்தது என்ன? யூத ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். கிருபையை குறித்து அவர் பேசினார். நிலை கொண்டிருந்த திரள்கூட்ட ஜனங்கள் கிருபைக்கு வந்து விட்டார்கள். இப்போ இவர்கள் எல்லாம் உருவாக்கி அதெல்லாம் கிருபை எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரசங்கம் இல்லை என்று இவர்கள் எல்லாம் தூஷித்தார்கள். ஆனாலும் நடந்தது என்ன? 46ஆம் வசனத்திலே, அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு பேசினார்கள். தைரியம் கொண்டு பேசினார்கள். இதுவரைக்கும் கிருபையை குறித்து சாதாரண பேசினவர்கள் கிருபையை அசட்டை செய்த உடனே பாருங்கள், இன்னும் வைராக்கியம், தைரியம் கொண்டு பேசினார்கள். ஏனென்றால் அவர்கள் நின்றதே கிருபைதான். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகளின் வழியாய் கடந்து வந்தார்கள். ஆனாலும் அந்த பாதையில அவர்களை காப்பாற்றினது தேவ கிருபை. கிருபையை நிலைத்திருந்தாங்க. சகலவித கிருபை அவர்களை தப்புவித்தது. நியாயஸ்தலத்தில் நிற்கும் போது அங்கு ஒரு கிருபை அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தது. ஞானமாய் பேசத்தக்க அவர்களுக்கு ஒரு ஞானம். யோசேப்புக்கு சொல்லப்படுகிறதாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவருக்கு ஞானத்தையும் இந்த கிருபையையும் தேவன் அருள் இருந்தார் என்று அவ்விதமாய் அவர்கள் ஞானத்தின் ஆவி, கிருபையின் ஆவியால் அவருக்கு கிடைத்தது. ஞானமாய் பேசினார். அதே போல ஜனங்களுக்கு முன்பதாக என்னென்ன காரியங்களை சொல்ல வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு கிருபை தாங்கி தப்புவித்து சகல வித கிருபையினாலும் பவுல் நிரப்பப்பட்டதை பார்க்கிறோம். 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் 15:25வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனை ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவருமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோட கூட
பாருங்கள், இந்த கிருபையினால் நிறைந்தவர்கள் இப்ப என்ன ஆகிவிட்டது, தங்கள் பிராணனை கூட ஒப்பு கொடுக்க, கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க துணிந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர் கிருபை தாங்கும். ஒரு நாள் அவர் நம்மை விட்டு விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அவரை பாதுகாக்கிற தேவனாய் அந்த கிருபையை தாங்கி தப்ப வைக்கிறது. அதனால பவுல் இப்ப துணிந்து விட்டார். என்ன ஆனாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காக இன்னும் நான் வைராக்கியமாய் ஓடுவேன். அவர் கிருபை தாங்கும் என்கிற வைராக்கியம் அதிகமாய் வந்து விட்டது. தைரியமாய் பேசினார், தைரியத்தோடு ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவ்வளவு இந்த கிருபை அவருக்குள் பலப்படுத்தினார். முதலிலே வாசித்தோம், அந்த கிருபையால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். சகலவித கிருபை நம்மை சீர்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிறது. அநேக ஒவ்வொரு அனுபவங்களும் இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 2 யோவான் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். பாருங்கள், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனும் தேவனை உடையவன் அல்ல. இந்த கிறிஸ்துவின் உபதேசம், கிருபையின் குறித்த வார்த்தைகள், கனமுறுதின வார்த்தைகளை இதுக்கு அநேக விரோதமாய் பவுலுக்கு விரோதமாய் எழும்பினார்கள், பேசினார்கள். அதெல்லாம் போதனை அல்ல, அந்த உபதேசம் சரியானது அல்ல என்று தூசித்தார்கள். ஆனா யாரெல்லாம் கிருபை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். பவுலுக்கு பர்னபாவுக்கும் அநேக கிருபை ஒவ்வொரு நாளும் அவர்களை தாங்கி தப்பு வைத்து அதிகமாய் வழி நடத்தினது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் கைகொண்டார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர்கள் அந்த உபதேசம், இயேசு சொன்ன இந்த கிருபையின் உபதேசம், கிருபையின் வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள், இதை கொண்டு போகிற போது அவர்கள் வளர்ந்து பெறுகின்றார்கள். அதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள், அந்த உபதேசத்தை பற்றி கொண்டார்கள். இந்த கிருபையின் உபதேசம் தான் ஒவ்வொருவரையும் அந்த பட்டணத்துல அநேகர் மீது ஆவியானவர் பொழிந்தருளப்பட, அநேக ஊழியர்கள் எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ள இது அனுபவமாகிறது. இந்த கிருபையின் உபதேசம், இந்த சத்திய வசனங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 1 தீமோத்தேயு 6:20. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்திற்கு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடனே கூட இருப்பதாக. ஆமென். பாருங்கள், தீமோத்தேயு கடைசி சொல்லி முடிக்கிறார். ஒப்புவித்து உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதை காத்து கொண்டு, முதல் காரியம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும், 2வது ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்கள், இது 2லையும் இருந்து நீ உன்னை விலக்கி காத்துக்கொள். அப்பொழுது இந்த கிருபை உன்னோடு நிலைத்திருக்கும். கிருபை உன்னோடு கூட நிலைத்திருக்கும். நம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தின் சக்தி, அது முதலிலே பார்த்தோம், அப்போஸ்தலர்களுடைய அந்த போதனையிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள், உறுதி கொண்டார்கள். இந்த வசனத்தை விட்டு உலகத்தின் வசனங்களுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு, நமக்கு பிரியமான சத்தியத்துக்கு சாய்ந்து போவோமானால், இந்த உலகத்தின் கொள்கைகளுக்கு சாய்ந்து போவோமானால் இந்த கிருபையை இழந்து விடுவோம். கிருபையில உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமானால் நம்முடைய நாவின் வார்த்தைகள் அவர்கள் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலக்கி காத்துக்கொள் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். பாருங்கள், நம்முடைய நாவின் காரியங்கள் அதுல கவனமாய் இருந்தால் நம்ம கிருபையை காத்துக்கொள்ள முடியும். 2வது, உலகத்தின் காரியத்திற்குள் போகாமல் நம்மை காத்து கொண்டால் இந்த கிருபையை நாம் அதிகமாய் காத்துக்கொள்ள முடியும். சகலவித கிருபை நம்மை தாங்கி தப்பு வைத்து நடத்துகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:1 கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று எழுதுகிறார். அப்போ காரியங்கள் என்ன? உலகத்தின் விபரீதமான கொள்கைக்கு இடம் கொடுத்து விடாதே, உன்னை இன்னும் பலப்படுத்திக் கொள். என்னென்ன காரியங்களுக்கு கிருபையை குறைய பண்ணுகிறதோ அதையெல்லாம் விட்டு விலகு என்று அவர் எழுதுகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3 வசனம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து 7 காரியங்கள் சொன்னேன். அதுதான் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்.
உலகத்தில் வாழ்கிற நமக்கு உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார். ஆனாலும் நாம் தேட வேண்டியது உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அந்த பட்டணத்தில் எபேசியருக்கு எழுதுகிற போது அவர் எழுதியிருக்கிறார், ஆவிக்குரிய உன்னதங்களில் இருக்கிற தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளை இழந்து விடாதபடி இந்த சகலவித கிருபை அதிகமாய் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10:23. கிருபையை தருவேன் என்று சொன்னவர், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னவர், கிருபையால் திருப்தியாக்குவேன் என்று வாக்கு பண்ணினவர், கிருபையின் ஆவியினால் உங்களை நிரப்புவேன், இப்படி எல்லாம் வாக்கு பண்ணின தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். கிருபையை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கிருபை நம்மை பலப்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது, நிலைநிறுத்துகிறது. ஆகவே இந்த கிருபையை அதிகமாய் வாஞ்சித்து பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். சொல்லிவிட்டு கிருபை தருவேன் என்று சொல்லிவிட்டு மாறுகிற தேவன் அல்ல. நாம் உறுதியாய் பிடித்துக் கொண்டால், பற்றி கொண்டால் இந்த கிருபையை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா 54வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 54:8. அற்பகாலம் உள்ள கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அவருடைய வாக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நித்திய கிருபையால் இறங்குவேன் என்று சொல்லுகிற தேவன். பாருங்கள், இமைப்பொழுது மறைத்தேன், இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன். நித்தியமான கிருபை, நித்தியமாய் அநேக ஆண்டுகள், பல நித்தியமான காலங்களாய் அது நிலைத்திருக்கக்கூடிய கிருபை ஒரு நாளும் மாறி போகாது. இது தேவன், நித்தியமான தேவன். 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்கள், பின்பதாக தான் சொல்லுகிறார் நித்திய கிருபையை குறித்து, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையிலும் மனதிருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய கிருபை, அது மலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அந்த கிருபை மாறாது, கிருபை மாறாது. அதனாலதான் பவுல் இந்த கிருபை பற்றி கொண்டார். இந்த கிருபை தான் தப்பு வைத்தது. ஒவ்வொரு நாளும் அவர் போகிற பிரயாணத்துல, நின்ற இடங்களிலே, அவர் பேசின வார்த்தைகளிலே கிருபை புரிந்தின வார்த்தையை வெளிப்பட்டது. ஒவ்வொரு இடங்களிலும் கிருபை விளங்கினது. காத்தது இந்த கிருபை தான். அது நித்தியமான கிருபை, அது விலகாத கிருபை. 7ஆம் வசனத்துல பாருங்கள், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டு. இமைப்பொழுது எல்லாம் மறக்கக்கூடிய தருணங்கள் இமைப்பொழுது. ஆனால் இறங்குகிற கிருபையோ நித்திய காலம், நித்தியமான கிருபை என்று அவர் சொல்லுகிறார். நித்தியமான கிருபையால் நம்மை நடத்துகிற தேவன். 11-12 வசனத்திலே பாருங்கள், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகடிகளை பழிக்கும் நேரம் காலை 6 மணி. இயேசு சொன்னார், அநேகம் அழைக்கலாம் பூமிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். மத்தேயு 10:31. Jesus says you are worth more than many sparrows. Matthew 10:31. உன் பலகணிகளை பணியும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதுகளை எல்லாம் முற்றிலுமான கற்களும் ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிற தேவன். அவர்கள் சிறுமைப்பட்ட காலம் வரும். இந்த 14ஆம் வசனத்துல பார்க்கிற சிறுமைப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வரும். பெருங்காற்றினால் அடிக்கப்படுகிற ஒரு அனுபவங்கள் வரும். தேற்றரவற்றிருக்கிற அனுபவங்கள் வரும். ஆனால் ஒன்று மாத்திரம் நம்மை தாங்கும், நித்திய கிருபை, சதா காலம் உள்ள கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கும், நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்.
ஆகவே சிறுமைப்பட்ட நாட்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். சிறுமைப்பட்ட நேரத்துல, காற்றில் அடிபட்ட நேரத்துல, தேற்றரவற்ற நேரத்துல நித்திய கிருபை நமக்கு வழி நடத்துகிறதா இருக்கிறது. 57வது அதிகாரம் ஏசாயா 57:15 இது நித்திய கிருபையை அளிக்கிற ஆண்டவரை குறித்து இருக்கிறது. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் செய்கிற நான் படித்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டே படிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணி இருக்கிறது. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம். நித்திய வாசி என்ற என்றும் இருப்பவர், என்றும் இருக்கிற தேவன், மாறாத தேவன் என்று அர்த்தம். என்றும் இருக்கிறவர் நமக்கு நித்திய கிருபையை தருகிறார். அவர் நித்தியமா இருக்கிறார். ஆகவே இந்த நித்திய கிருபையுடன் நம்ம எல்லாருக்கும் இறங்குவார். பின்னர் சொல்லுகிற அந்த வார்த்தையின் பின்பகுதியில பாருங்கள், அதுல பணிந்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். பணிந்த நொறுங்குண்டவர்களுடைய ஆவியை அவருடைய வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்கிறவர், நித்தியமுள்ள தேவன், நித்திய கிருபையை நம்ம எல்லாருக்கும் வாக்கு பண்ணுகிறார். 54ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிற மலைகள் விலகினாலும் பருவன் நிலை பெயர்ந்தாலும் நித்தியமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நித்திய கிருபை நம்ம எல்லாரையும் தாங்கும். நோவாவின் காலத்திலே பார்க்கிறோம் அல்லவா, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அநேகர் நோவாவுக்கு உதவி செய்திருப்பார்கள். வேலையை கட்டுவதற்கு அவருடைய குடும்பம் பணி செய்திருக்கும். அதே போல அநேகர் அவருக்கு உதவி செய்திருப்பார்கள். நோவாவுக்கு அந்த வேலையை கட்ட எத்தனையோ பெரிய பணிகள், உதவி தேவைகள் இருந்திருக்கும். எத்தனையோ பேர் பணி செய்திருப்பார்கள். ஆனா நோவா அவர்களையும் அழைத்திருப்பார் வேலைக்குள் வாங்கு என்று. ஆனா என்ன சொல்லியிருப்பார்கள்? அற்பமாய் எண்ணி, இந்த சத்தியத்தை குறித்து அற்பமாய் எண்ணி வெளியே போய்விட்டார்கள். மழை பெய்த பிறகு, கதவை கத்தர் அடைத்த பிறகுதான் எல்லாருக்கும் அந்த உணர்வு வருகிறது. அந்த கிருபையின் அனுபவத்தை குறித்து, கிருபையின் சத்தியத்தை குறித்து உணர்ந்து கொண்டார்கள். ஆனாலும் இந்த நோவாவின் குடும்பத்திற்கு மாத்திரம் தான் கிருபை. யாருடைய மனிதர்கள் மீது யார் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் எல்லாவற்றிலும் காக்கப்படுவார்கள். சிறுமைப்பட்ட நாள் வந்த உடனே எல்லாரும் கூப்பிடுகிறார்கள். மழை வந்த உடனே, தண்ணீர் மூழ்கின உடனே எல்லாரும் கூப்பிட்டார்கள். ஆனா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தவர்கள் மட்டும்தான் சிறுமைப்பட்ட அனுபவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அந்த நித்திய கிருபை யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே தப்பித்துக் கொள்ள முடியும். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 52ஆம் வசனம். ஆதியாகமம் 41 52வது வசனம். சிறுமைப்பட்ட அனுபவத்தில் தேவன் பழுகி பெருக செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். சிறுமைப்பட்ட அனுபவத்துல கர்த்தர் நித்திய கிருபையோடு அந்த இடத்துல நமக்கு இறங்குவார். சிறுமைப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு அந்த ஆதரவாக இருந்து நித்திய கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். 51ஆம் வசனத்துல பாருங்கள், யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு வருத்தத்தின் சிறுமைப்பட்ட அனுபவங்கள் ஏராளம் வந்தது. குடும்பத்தின் நிமித்தமாக, சகோதரரின் நிமித்தமாக, எங்கெல்லாம் போனாலும் எல்லாம் அவருக்கு சிறுமைப்பட்ட அனுபவங்கள், பலவித பெருங்காற்றுகளின் நிமித்தமாக வந்த அநேக சிறுமைப்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்தது. 56ஆம் வசனத்துல தேசமெங்கு பஞ்சம் உண்டானபடியா யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சிறுமைப்பட்டாலும் கூட அதில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். பாருங்கள், குடும்பத்தால் ஒடுக்கப்பட்டு, ஒருவர் சகோதர நிமித்தமாக ஒடுக்கப்பட்டு, போன இடத்துல எல்லாம் ஒடுக்கப்பட்டு, ஆனாலும் கர்த்தர் அவர் மேல வைத்த கிருபை, யோசேப்போடு கூட நித்திய கிருபை இருந்தபடியால் எங்கும் பஞ்சம் கொடிதா இருந்தாலும் யோசேப்பு மூலமாய் நித்திய கிருபையை பெற்றுக்கொண்ட யோசேப்பு மூலமாய் கர்த்தர் ஜனங்களை போஷிக்கிற ஒரு பெரிய தேவன். பலுக பண்ணினார். அதான் முதல் வசனத்துல சொல்லுங்க, 41ஆம் வசனத்துல சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் தகவலுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி. எல்லாமே வருத்தத்தின் அனுபவங்கள், சிறுமைப்பட்ட அனுபவங்கள், அதையெல்லாம் மறக்கும்படிதான் மனாசே என்று சொல்கிறதை பாருங்கள். சிறுமைப்பட்ட அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். அநேக உபத்திரவங்களை கடந்து வருவோம். ஆனால் சகலவித கிருபை, நித்திய கிருபை நமக்குள் இருக்குமானால் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:10. தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் நின்று அவனை விடுவித்து எகிப்து ராஜா
ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவன் எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். கிருபை பெற்ற மனுஷபடியால் அவர்கள் எல்லா உபத்திரவங்கள் வந்தாலும் எல்லா உபத்திரவங்களிலும் அது நித்திய கிருபை யோசேப்பை காப்பாற்றினார். குடும்பம், நண்பர்கள், அவர் சுற்றி இருந்த எல்லாரும், அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் பகைத்துக் கொண்டாலும் கூட, எல்லாவற்றிலையும் ஒடுக்க வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் தீர்மானித்தது அதிகாரியாய் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்தினார். உபாகமம் 26வது அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 26 6வது வசனம். எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது அடுத்த வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து வார்த்தை சொல்லுகிறது, எகிப்தியர் ஒடுக்கின, சிறுமைப்படுத்தின, கடினமான வேலை செய்த இந்த அனுபவங்கள் எல்லாம் வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்கள், எங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கிருபையை தருகிற இக்கட்டில் உதவி செய்கிற தேவ கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள், கர்த்தர் சமூகத்துல சத்தமிட்டு சிறுமையை, கர்த்தர் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் அவர் பார்த்தாராம். பின்னர் வசனத்துல பாருங்கள், 8ஆம் வசனத்துல எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த சத்தம் அவர் கிருபையை கேட்ட ஒடுக்கப்பட்ட, சிறுமைப்பட்ட அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியால் கர்த்தர் இவ்வளவு அடையாளங்களினால் நடத்துகிறார். அவசரத்தை பாருங்கள், எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய வாக்கு. சிறுமைப்பட்ட நேரத்துல நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்கி நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். எவ்வளவுதான் ஒடுக்கப்பட்டாலும் பாருங்கள், அநேக காரியங்கள் ஒடுக்குகிறது. வறுமையின் காரியங்கள், குடும்ப சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்தின் காரியங்கள், நம்முடைய பணியின் ஒவ்வொரு காரியங்கள், அநேக பலவீனங்கள் நம்மை இப்படி சுற்றி ஒடுக்கிக் கொண்டே போகிறது. செய்ய வேண்டிய காரியம் அவர்கள் செய்தது போல 7ஆம் வசனத்துல பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு கேட்டு நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி நித்திய கிருபையால் எல்லாரையும் நிரப்பி அந்த வார்த்தை நிறைவு சொல்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற ஒவ்வொரு ஸ்தலத்திற்காய் கர்த்தர் நம்மை அழைத்து வருவார். யோபு 1வது அதிகாரம் 18ஆம் வசனம். யோபு 1:18. இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உன்னுடைய குமாரத்திடம் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிறது. பாருங்கள், அவருக்கு ஒரு அனுபவம் வருகிறது. அந்த சிறுமைப்பட்ட அங்கெல்லாம் மரித்து போகிறார்கள். இப்படியாக யோபுவுக்கு அநேக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. உண்டான எல்லாம் இழந்து போனது, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படியே சொல்லி பாருங்கள், செய்திகள் ஒன்றொன்றாய் வந்து கொண்டிருக்கிற போது இப்படி அநேக பெருங்காற்று. அடுத்த வசனத்துல 19ஆம் வசனத்தை பாருங்கள், வனாந்தர வழியை பெருங்காற்று வந்து அது எல்லாம் வீடு விழுந்து போனது என்று ஒருவன் வந்தான். இப்படி பெருங்காற்றுகள் வந்து நம்முடைய பலவீனத்தை உடைத்து போடலாம், நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை உடைத்து போடலாம், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உடைத்து போடலாம், பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களை உடைத்து போடலாம். பெருங்காற்றுகள், சிறுமைப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நமக்கு உடைக்கிறபடி அது நேரிட்டாலும் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிற தேவன் அவர் நம்மை பலப்படுத்துவார். நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்குவார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று சொல்லி வார்த்தை இருந்தாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்கிற தேவ வார்த்தை நமக்கு உண்டு, வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். யோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கர்த்தர் 2 விதமான பெருங்காற்றுகளை அனுமதிக்கிறார். ஒரு பெருங்காற்று வனாந்தரத்திற்கு வந்தது, காடைகளை கொண்டு அவர்களுக்கு கொடுத்த பெருங்காற்று உண்டு. இது நன்மையாகவும் கர்த்தர் பெருங்காற்றை அனுமதிப்பார். சில நேரத்தில் பெருங்காற்று தீமைகளை கொண்டு வரும். இங்க யோனாவுக்கு பாருங்கள், பிரயாணத்துல அவருக்கு பெருங்காற்று என்ன செய்து கப்பல் உடையும் என்கிற அளவுக்கு இந்த பெருங்காற்று வீசினது. அதுக்கு பின்பதாக அவர் கிருபையை பெற்றுக் கொடுக்கிறார். தேவ சமூகத்தை விட்டு விலகினபடியால் இந்த பெருங்காற்று வந்தது. 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தேவ சமூகத்தை விட்டு விலகினபடியால் பெருங்காற்று. ஆனா பிறகு 2ஆம் அதிகாரத்துல அந்த கிருபையை நினைத்து 8ஆம் வசனத்தை சொல்கிறார், பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்கள் வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அதை சொல்கிறார், நானோ எனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது.
நித்திய கிருபையுடன் இறங்குகிறது. பெருங்காற்றுகள் வரும், சிறுமைப்பட்ட அனுபவங்கள் வரும், ஆனால் இதற்கு மத்திய தப்புவிக்கிற தேவ கிருபை, சகலவிதமான நித்திய கிருபையுடன் கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் இந்த மாதத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்தி வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அன்றே அநேக பெருங்காற்றுகள், அநேக சிறுமைப்பட்ட அனுபவங்கள், அநேக வருத்தத்தின் அப்பத்தை நாங்கள் புசிக்க வேண்டிய சூழ்நிலைகள், அநேக அன்றே ஒடுக்கப்பட்ட நிலைகள், எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நாங்கள் அனுதினம் கடினமான வேலைகளை செய்து கொண்டு அப்படி அனுபவங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தாவே, நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன தேவன் எங்களை நினைத்தருளுங்க, எங்களை நினைத்தருளுங்க. அன்னாலை நினைத்தருளின தேவன், யோசேப்பினுடைய சிறுமைப்பட்ட அனுபவத்தை நினைத்தருளின தேவன், யோனாவுக்கு பெருங்காட்சி நிமித்தமாய் வந்த சிறுமைப்பட்ட அனுபவத்திலிருந்து அவரை நினைத்தருளின தேவன், கிருபை பொருந்தின சின்னங்களை எங்களை மாற்றுவீராக. பவுலும் பர்னபாவும் கிருபையில நிறைந்திருந்தார்கள். கிருபையில நிறைந்திருந்தபடி சகலவித கிருபையோர்களை தாங்கி தப்புவித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினது, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தின தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நித்திய கிருபையோடு நிரங்க வேண்டும் என்று சொன்னீரே, எங்கள் எல்லா குடும்பத்தையும் நிரப்புவதாக. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நித்திய கிருபையுடன் இறங்குவீராக. சகலவித கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்பி அருளுங்க. அன்றவரே, பாதை தெரியாமல் இருக்கிற எங்களை, சிறுமைப்பட்டு கிடக்கிற அன்றவரே அநேக கண்ணீரின் பாதைகளுக்குள் இருக்கிற எங்களை தேவ நித்திய கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அநேக பெருங்காட்சிகள் எங்களை திசை திருப்புகிறது, அநேக பெருங்காட்சிகள் எங்களை வருத்தப்பட வைக்கிறது, எங்களை வேதனைக்குள் ஆக்குகிறது. பலவீனம் என்கிற பெருங்காற்று, வருத்தம் என்கிற பெருங்காற்று, கவலை என்கிற பெருங்காற்று, அநேக சூழ்நிலையை குறித்த பெருங்காற்றுகள், அநேக உபத்திரவத்தின் பாதைகள், பெருங்காற்றுகள் எங்களை வழி திரும்ப செய்கிறது, திசை திரும்ப பண்ணுகிறது. இவைகள் எல்லாம் எங்களுக்கு கண்ணீராய் இருக்கிறது. கர்த்தாவே, இந்த பெருங்காற்றுகளில் இருந்து நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன தேவன், அந்த நித்தியமான தேவன் இந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் இந்த நித்தியமான கிருபை அது விலகுவதே இல்லை. உலகத்தின் காரியங்கள் மாறி போகலாம், வார்த்தைகள் மாறி போகலாம், ஆனால் நித்தியமான தேவன் மாறுவதில்லை. அவருடைய நித்திய கிருபை மாறுவதே இல்லை. சதா காலங்களில் உள்ள நித்திய கிருபை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த கிருபைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேலையடைத்துக் கொள்ளுங்க. சிறுமைப்பட்ட அனுபவத்திலிருந்து தப்புவிக்கிற இந்த நித்திய கிருபை, சகல விதமான கிருபை எங்கள் எல்லார் மேலும் ஊற்றப்பட்டு இருக்கட்டும், எல்லார் மேலும் ஊற்றப்பட்டு இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பி அருளுங்க. நித்திய கிருபையால் இறங்குவேன் என்று சொன்ன தேவன் இவை பொழுது மறக்கிறவர், இவை பொழுது விலகுகிறவர், ஆனாலும் உருக்கமான இறக்கத்தால் அணைத்துக் கொள்கிற தேவன், நித்தியமான கிருபையால் எங்களை அணைத்துக் கொள்கிற தேவன். அந்த நித்திய கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்வீராக. அநேக காரியங்கள் எங்களை வருத்தமாய் நடந்து கொண்டிருக்கிறது, அநேக காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லாமையாகவே இருக்கிறது. தேவரீரதை அறிகிற தேவன், நித்திய கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சர்வத்தில் காத்திருக்கிற எல்லாருக்கும் அப்படி தேவன் கிருபை செய்வீராக. எதிர்பார்க்கிற நன்மைகளில் கர்த்தர் நித்திய கிருபையுடன் இறங்கி அவைகள் நடப்பி தருவீராக. சகல விதமான கிருபையால் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை கர்த்தர் நடப்பி தருளுங்க. பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துங்க, நிலைநிறுத்துவீராக. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நித்திய கிருபைக்குள் எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது விலகாத கிருபை, அது மாறாத கிருபை. நித்திய கிருபையால் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நிரப்பி வழி நடத்துங்க. தேவ கிருபை எங்களோடு பெருகட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை வாய்க்கப்படுங்க, தேவைகளை சந்தித்துள்ளுங்க. பணிகளை கர்த்தருடைய கரம் உணர்ந்து ஆளுகை செய்வதாக பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆலய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் பணி செய்கிற அன்றைய ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை பெருகட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆலோசனை தாங்க, வழிநடத்தலை தாங்க. தேவை எல்லாத்தையும் கர்த்தர் சந்தித்துள்ளுங்க. கிருபையால் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நித்திய கிருபைக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.